கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் மத்தேயு 8:13. நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவது. மத்தேயு 8:13. நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவது. இன்னைக்கு ஏசப்பா உங்களுக்கு சொல்கிற ஒரு வார்த்தை என்னன்னா, ஒரு காரியத்தை நீங்கள் விசுவாசிச்சுட்டு இருக்கீங்க, இது கண்டிப்பாக நிறைவேறும், ஏசப்பா எனக்கு வாக்கு கொடுத்துருக்கிறார், நம்பிக்கையோடு காத்து கொண்டு இருக்கிறீங்களே, அதுக்கு இன்னைக்கு பதில் தராது, அது நடக்க போகுதுன்னு சொன்னார். ஆமேன். நீ விசுவாசித்தபடியே ஆகும். நீ எந்த காரியத்தை விசுவாசித்து காத்து கொண்டு இருக்கியோ அதன்படி உனக்கு ஆக போகுது, அதன்படி அவர் செய்ய போகிறேன்னு வாக்கு கொடுக்குறார். விசுவாசிக்கிறீங்களா? உன் நம்பிக்கை வீண் போகாதுன்னு கர்த்தர் சொல்கிறார். நிச்சயமாக முடிவு உண்டு, உன் நம்பிக்கைக்கு வீண் போகாது. நான் அந்த காரியத்தை செய்து முடிப்பேன் உங்களுக்கு வாக்கு கொடுக்குறார், பலப்படுத்துகிறார். ஆமேன். சோர்ந்து போயிருக்கிறீங்களே, அவ்வளோதான், வாக்குத்தத்தை கொடுத்து இவ்வளோ வருஷம் ஆச்சு, ஒன்றுமே நடக்கலையே, சோர்ந்து போயிட்டீங்களா? இன்றைக்கி சொல்கிறார், நீ எதை விசுவாசித்த, என் வாக்குத்தத்தை விசுவாசத்தில் அந்த வாக்குத்தத்தின்படியே உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை நான் தரப்போகிறேன். நிச்சயமாக வரும், பயப்படாதே. தாமதித்தாலும் அதற்கு காத்துரு, நிச்சயமாக வரும்னு வாக்கு கொடுக்குறாரு. பயப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் உங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வார். ஆமேன்.